Hello everyone, welcome to Inezal Academy. Hope you all are doing good. நம்மளோட மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் நோட்டிஃபிகேஷன் இஸ் அவுட். ஸோ அதுக்கான கிளாஸஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம அகாடமியில் இருக்காங்க. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் என்ரோல் டு அஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட ஒப்ஜெக்டிவ் என்னன்னா தமிழ்நாடு ரோட் டிரான்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் அதோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் அதில் எப்படி இருக்காங்க வி வில் கோ த்ரூ ஜஸ்ட் அன் ஓவர்வியூ. ஓகே, ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துக்கலாம் இன்னைக்கு. ஸோ if you are interested to join our courses, you can contact us. The phone number being 770819728. Okay, feel free to contact anytime. Okay, so we will go to the topic. So இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா அந்த ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குவாங்க, அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் அது எப்படி இருக்குவாங்க. ஓகே, ஸோ இன் அவர் கண்ட்ரி தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டேட் விச் இஸ் ஹேவிங் அன் எஃபிஷியன்ட் சிஸ்டம் ஆஃப் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். ஓகே, ரோட்வேஸ் நான் சொல்கிறேன். ஸோ இங்கே அந்த டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ் ஆஃப் பஸ்ஸஸ் லைக் லோக்கல் பஸ்ஸஸ், தென் பைபாஸ் ரைடர்ஸ், தென் எக்ஸ்பிரஸ் பஸ்ஸஸ், தென் டவுன் பஸ்ஸஸ். ஸோ அதில் வந்து வைட் வெரைட்டி ஆஃப் பேசஞ்சர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இங்கே. So you can call it an efficient system of transportation network here in our Tamil Nadu. Okay, so recent ஒரு டெவலப்மெண்ட் என்னன்னா அந்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸ், ஓகே, கோயிங் கிரீன் அந்த ஒரு ஆப்ஜெக்டிவ்ல எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் ஆர் கோயிங் டு பி இன்ட்ரோடியூஸ்ட் இன் த தமிழ்நாடு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். ஸோ அதுக்காக ஒரு ஜெர்மன் டெவலப்மெண்ட் பேங்க் தான் அதுக்கு ஃபண்ட் கொடுக்குறாங்க. ஓகே, KfW. ஓகே, அதுக்கு பேரு KfW, அது ஒரு ஜெர்மன் நேம் தான். ஸோ யூ ஜஸ்ட் ரிமெம்பர் KfW இஸ் a ஜெர்மன் டெவலப்மெண்ட் பேங்க். அவர் தான் அந்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸுக்கு ஃபண்ட் கொடுக்குறாங்க. ஓகே, தென் அந்த தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தில் வந்து நிறைய ஆளுகளுக்கு கன்செஷன்ஸ், தென் ரிசர்வேஷன்ஸ், தென் வாட் வி கால் ஃபேர் கன்செஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அதுக்கு அந்த லேடிஸ், தென் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், தென் டிசேபிள்ட் பர்சன்ஸ் ஆர் டிஃபரன்ஷியலி ஏபிள்டு பர்சன்ஸ், ஸோ அவருக்கு எல்லாமே வந்து 0 வேல்யூ டிக்கெட்ஸ் தான் இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸுக்கு கன்செஷன், அதே மாதிரி அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அப்படியெல்லாம் நிறைய கன்செஷன்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ இதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க இந்த ஸ்டேட், இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க. ஒரு 8 யூனிட்ஸ் இருக்காங்க, ஒரு அண்டர்டேக்கிங்ஸ் இருக்காங்க நம்ம ஸ்டேட்ல. ஓகே, தமிழ்நாடுல 8 அண்டர்டேக்கிங்ஸ் இருக்காங்க, கால்ட் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் அண்டர்டேக்கிங்ஸ், STUs. ஓகே, அதுக்கு STUs னு சொல்லுவாங்க. STU, ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் அண்டர்டேக்கிங்ஸ். நீங்க எல்லாம் இது உங்களோட டெய்லி லைஃப்ல மேபி யூ ஹேவ் கம் அக்ராஸ் ஆல் திஸ் டேர்ம்ஸ். ஓகே, ஸோ அதுதான் அதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ ஏதெல்லாம் STUs, ஒன்று வந்து சென்னை சிட்டியில், அதாவது MTC, மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். ஓகே, ஸோ சென்னை சிட்டியில் அந்த ஷட்டில் சர்வீசஸ் எல்லாமே வந்து இவருக்கு அண்டரில் தான் இருக்கும். ஓகே, தென் ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட், திஸ் இஸ் இன்டர் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட். ஓகே, டு our neighboring states. Okay, Kerala, Karnataka, Andhra Pradesh and Pondicherry. Okay, then TNSTCs, Tamil Nadu State Transport Corporation. நீங்க அந்த பஸ் மேல பார்த்துருக்கும் கும்பகோணம் எழுதி இருக்கும். ஓகே, அதே மாதிரி சேலம், மதுரை. ஸோ அது வந்து ஒரு 6 பேர் இருக்காங்க. 6. ஒன் இஸ் இன் விழுப்புரம், second one is in Salem, then Coimbatore, then Kumbakonam, then Madurai, then Tirunelveli. இதுதான் 6 TNSTCs. அவரோட jurisdiction கூட பாருங்க. ஓகே, so Madurai, sorry, Dindigul and Theni come under Madurai division or Madurai TNSTC. ஓகே, so இப்படிதான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, next is administrative setup. இது வந்து ஃபர்ஸ்ட் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் பார்த்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்தது. ஸோ இந்த ரோட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லும் அந்த மினிஸ்ட்ரி இருக்குவாங்க, ஸ்டேட்லும் மினிஸ்ட்ரி இருக்குவாங்க. ஓகே, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல
யாரு? Minister for RTHNS. What is RTHNS? RTHNS is nothing but Road Transport and Highways. Okay, so this is Ministry of Road Transport and Highways. உங்களோட வெப்சைட்டில் எடுத்து பார்த்தா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ அங்கேருந்து எடுத்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டயக்ராம் தான் இது. ஸோ ஹையரார்கி ஆஃப் பவர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து டாப் லெவல் மட்டும் நீங்கள் பாருங்க. மினிஸ்டர், who is the minister? That is Honorable Nitin Gadkari, right? அவர்தான் மினிஸ்டர் ஃபார் கேபினட் மினிஸ்டர் ஃபார் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ். ஓகே, தென் அந்த ஒவ்வொரு ப்ரொஃபைலுக்கும் ஒரு ஸ்டேட் மினிஸ்டரும் கூட இருக்குவாங்க. ஓகே, ஸ்டேட் அஃபேர்ஸ் மானிட்டர் பண்றதுக்கு ஒரு ஸ்டேட் மினிஸ்டரும் கூட இருக்குவாங்க. அவருக்கு பேரு அஜய் தாம்பே. ஓகே, அஜய் தாம்தா. ஓகே, இட்ஸ் நாட் தாம்பே, அஜய் தாம்தா. தென் ஒரு ஐஏஎஸ் லெவல் ஒரு ஆஃபீஷியல் இருக்குவாங்க. அவருக்கு பேரு செக்ரட்டரி. He will be the secretary, Deepak Shinde. So இந்த நேம்ஸ் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. These are possible questions. Okay. So administrative top level ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்க. பாக்கி எல்லாமே நீங்க அவ்வளோ பார்க்க வேண்டாம். Okay. Next we will go to Tamil Nadu government administrative setup. So இங்க state minister for transport. அவர் பேரு ஸ்ரீ எஸ்.எஸ். சிவசங்கர். அவர் தான் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். ஸ்ரீ எஸ்.எஸ். சிவசங்கர். தென் அவருக்கு அண்டர்ல ஒரு ஐஏஎஸ் கேடர் ஆஃபீஷியல் இருப்பாங்க. அவரோட பேரு கே ஃபணீந்திர ரெட்டி. ஃபணீந்திர ரெட்டி. He will be IAS. ஓகே, அவர் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி ஃபார் டிரான்ஸ்போர்ட். ஓகே, இதுதான் அது ரெண்டு. He will be holding the chairman office and secretariat of transport department. ஓகே, now நீங்க கீழே வந்து பார்த்தா நிறைய அப்ரிவியேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி STU நம்ம பார்த்தாச்சு. STU already தெரியும், State Transport Undertakings. TDFC. What is TDFC? TDFC is nothing but Transport Development Finance Corporation. Okay, இதுதான் TDFC ஓட ஃபுல் ஃபார்ம். இதெல்லாம் நீங்க நல்லா பார்க்கணும். இது ஆல்ரெடி நம்ம பார்த்ததான். 1 2 3 4 5 6 7 8 divisions. Okay, then IRT. IRT is Institute of Road Transport. Institute of Road Transport. Then who is the PTCS? PTCS is Pallavan Transport Consultancy Services. Okay, that is PTCS or full form. Then MVND, that is Motor Vehicle Maintenance Department. Motor Vehicle Inspectors எல்லாமே இதுக்கு அண்டர் தான் வருவாங்க. Okay, so Motor Vehicle Maintenance Department. So இதோட எல்லாம் ஃபுல் ஃபார்ம் உங்களுக்கு தெரியணும். ஓகே ஓகே, ஸோ இப்படி தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் இருக்குவாங்க. ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தா ஃபர்ஸ்ட் மினிஸ்டர், தென் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி ஹூ இஸ் ஃபணீந்திர ரெட்டி. இப்போ எடுத்தாலும் அதுதான். ஓகே, ஃபணீந்திர ரெட்டி. மேபி நீங்கள் வந்து ஐ வுட் சே எக்ஸாமுக்கு லாஸ்ட் டே வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும். பிகாஸ் இந்த 2-3 monthsக்குள்ள ஏதாவது சேஞ்சஸ், இதெல்லாம் வந்து சேஞ்சஸ் வந்தாலும் அந்த நியூஸ் வேல்யூ இல்லாத மேட்டர்ஸ், அதனால சேஞ்சஸ் வந்தாலும் நமக்கு தெரியறதுக்கு சான்ஸ் கம்மி. அதனால
இந்த நேம்ஸ் எல்லாமே நான் வந்து கரண்ட்லி தான் சொல்றாங்க. நீங்க எக்ஸாமுக்கு ஒரு 2 days பிஃபோர் செக் பண்றது பெட்டரா இருக்கும். ஓகே, தென் அதற்கானதான் அதோட செக்ரட்டரி, தென் சேர்மேன் ஆஃபீஸ், செக்ரட்டரியேட் அண்டர்ல சாரி இந்த சீஃப் செக்ரட்டரிக்கு அண்டர்ல தான் இந்த நான் 5 டிபார்ட்மெண்ட்டுமே. ஓகே, எஸ்டியூஸ், டிடிஎஃப்சி, ஐஆர்டி, பிடிசிஎஸ், எம்பிஎம்டி. அதுல எஸ்டியூஸ்னா இந்த 8 எண்ணம். ஓகே, இவ்வளவுதான் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரியில நீங்க பார்க்கணும். ஓகே, hope you understood the topic. In your subject we will discuss in our next video. Okay, keep subscribing. Thank you very much.